ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, செப்பரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து இதில் ஒரு யூனியன் ஆசைப்படுறாங்களா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Six of Pentacles, Chariot, Seven of Swords, Two of Swords, Six of Wands, Six of Swords, Queen of Wands, Page of Pentacles, Five of Pentacles, King of Cups, Eight of Wands, Knight of Wands. So bottom of the deck, King of Wands. Outsider, New Vision, Friendliness, Innocence, Source, Existence, Conditioning, Fool, Going with flow, let go. Moment to moment, adventure, sharing. Thank you, universe. ஓகே, தென் இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன், உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், இந்த ரிலேஷன்ஷிப் ரீகனெக்ட் ஆகணும், இல்லைங்க ஒரு யூனியன் அவங்க ஆசைப்படுறாங்களா, அதை போய் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ உங்களுக்கு அதில் பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, மேபி நீங்கள் எல்லாரும் சொல்ல முடியாது, மேபி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன் கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு கொஞ்சம் லைஃப் லெசன் லேர்ன் பண்ண ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு பர்சன் ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே வந்தாங்க, மெடிடேஷன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக நான் சொல்ல வரல. மேபி இந்த ஒரு பர்சன் சைல்ட்ஹுட் ட்ராமா, லைஃப் லெசன் நிறைய லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, கொஞ்சம் பவுண்ட்ரினா என்ன, அட்டாச்மெண்ட்னா என்ன, கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு பர்சன் கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணுறீங்களா இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்சன் ஆக்சுவலி வந்து யாரு கூட ரொம்ப அட்டாச்ட் ஆக மாட்டாங்க. மேபி ஃபேமிலி இருக்குது அப்படின்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏற்று நடத்தக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் அட்டாச்டுன்னு கேட்டால் இவர் யாரு கூடயுமே ரொம்ப அட்டாச்டு கிடையாது. ஆக்சுவலி இவர் செல்ஃப் லோ பண்ணுற ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். அவருக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம்.
அவங்களோட சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ரொம்ப யார் கூட அட்டாச் ஆக மாட்டாங்க. மேபி ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லும்போது அம்மா, ஒய்ஃப் இந்த மாதிரி சொல்லும்போது மேபி அட்டாச் ஆகலாம். ஓகே. பட் மற்றபடி புதுசாக வரக்கூடிய பீப்புள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸ் அட்டாச் ஆகாத ஒரு கேரக்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆக்சுவலி லைஃப் லாஸ் லோன் பண்ண ஒரு பர்சன், அவளோட மைண்ட் செட் எப்படின்னா நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும், நம்ம தான் செல்ஃப் ப்ரொடெக்ஷனில் நம்ம நிற்கணும், நம்மளோட மைண்டாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும். ஸோ அது என்ன ஆகுது, என்ன சொல்கிறது, நம்ம மைண்டும் ஒரு ஹார்ட்டும் வந்து நம்ம எப்போவுமே காமாக வச்சுக்கணும், பீஸாக வச்சுக்கணும், ஹாப்பியாக வச்சுக்கணும், எப்போவுமே நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ இவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும், இவருக்கு லைஃப்பில் ஒரு சேட்னஸாக இருக்கட்டும், ஒரு சோகமாக இருக்கட்டும், உடனே அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அது உடனே ஹாப்பியாக மாறக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அவளை பொறுத்த மட்டும் என்ன சுச்சுவேஷன் வரட்டும், லைஃப்பில் என்ன சுச்சுவேஷன் வரட்டும், பேடான சுச்சுவேஷனாக வரட்டும், நெகட்டிவான சுச்சுவேஷனாக வரட்டும், டக்குன்னு உடஞ்சி போகிற ஒரு கேரக்டர்லாம் கிடையாது. ஆக்சுவலி இவர் டக்குன்னு அதுலேருந்து விழுந்து டக்குன்னு எழும்புற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. ஆனால் ஆக்சுவலி நிறைய லைஃப் லெசன் லேர்ன் பண்ணனால நிறைய ப்ராப்ளம் இவர் சின்ன வயசுலேருந்து நிறைய ப்ராப்ளம் ஓவர்டேக் பண்ணி வந்த ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அப்போ ஆள் ஆக்சுவலி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஆள் ஆக்சுவலி தன்னோட சொந்த காரியத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் அட்டாச் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அட்டாச்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அது நமக்கு மைண்டு நமக்கு ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும், ஒரு செப்ரேஷன் வரும், அது ஹார்ட் பிரேக் ஆகும், நமக்கு அப்புறம் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நமக்கு ஹாப்பியாக லைஃப்பில் ஜீவிக்க முடியாது. ஆக்சுவலி நான் சொன்னேன் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம், கொஞ்சம் ஆள் தெரிஞ்ச ஒரு கேரக்டராக ஆக்சுவலி. அப்போ இவர் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலாக அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இவருக்கு லைஃப்பில் யாரு கூட ரொம்ப ஃபேமிலி தள்ளி இவர் யாரு கூட ரொம்ப அட்டாச் ஆகிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா உடனே அந்த இடத்துல இருந்து ஆளுக்கு ஓட தெரியும். கொஞ்சம் இவரோட மைண்டு மாறுது. இன்னைக்கு இவரோட மைண்டில் எனி டைம் உங்களோட தாட் வருது. ஏன்னா இவர் மைண்டு 24 hours உங்களை ஃபோக்கஸ் ஆகுது, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, இவரோட நார்மல் லைஃப்பை ஜீவிக்க முடியல அப்படின்னு ஒரு தாட் இவருக்கு அதில் ஃபீல் ஆகுது அப்படின்னா உடனே இவருக்கு மைண்டை டைவர்ட் பண்ண தெரியும். ஆக்சுவலி மைண்டை டைவர்ட் பண்ணவும் தெரியும், அந்த இடத்த விட்டு உடனே என்ன சொல்கிறது மூவ் ஆன் பண்ணவும் தெரியும். ஆக்சுவலி உடனே டிட்டாச்மெண்ட்டுக்கு வரவும் தெரியும். ஓகே. ரொம்ப அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா உடனே அந்த இடத்த விட்டு ஓடி ஆகுமே அப்படின்னா அவளுக்கு யாரு கூட அட்டாச் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். அவளை அவேர்னஸோட ஜீவிக்கிற ஒரு கேரக்டர். இந்த ஒரு கேரக்டர் ஆக்சுவலி நான் நாங்களும் ஒரு போது சொல்ல மாட்டேன். ஸோ ஆக்சுவலி நம்ம செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும். புரியுதுல்ல? ஆக்சுவலி இது ஒரு ஹை வைப்ரேஷன் ஆகும். இவரோட கேரக்டர் ஆக்சுவலி ஹை வைப்ரேஷன் ஆகும். இதுதான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்காரு. யாரு கூட ரொம்ப அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா அவருக்கு தெரியும் நம்ம அட்டாச் ஆகிட்டோம் அப்படின்னா அதனால ஃபியூச்சரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே. ஸோ உடனே அவருக்கு அட்டாச்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஆக்சுவலி அவர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சொல்லுவோம். 2 சுச்சுவேஷன் உண்டு. ஒரு சுச்சுவேஷன் நீங்கள், இன்னொரு சுச்சுவேஷனுங்கிறது ஃபேமிலியாக இருக்கலாம், மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைங்க மதர் இஷ்யூவாக இருக்கலாம். ஓகே. 2 சுச்சுவேஷன் உண்டு. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ நான் இப்போ பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. மேபி ஒரு சில உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இன்றைக்கி வேறு சிட்டிஸ் வேறு ஸ்டேட்டாக இருக்கலாம், இன்றைக்கி வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லைங்கி என்ன சொல்கிறது பஸ் ஏறி அவங்கள மீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஆக்சுவலி இல்லைங்கி 2 பேரோட எமோஷனல் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். உங்களோட திங்கிங் ப்ராசஸ் எமோஷனலாக இருக்கலாம், அவரோட திங்கிங் ப்ராசஸ் ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். இதுவுமே நமக்கு டிஃப்ரென்ஸ் தான். ஓகே. என்னோட லைஃப்பில் நீங்கள் ஃப்ரெண்டாக கனெக்ட் ஆகிட்டு உண்டு. மேபி ஃப்ரெண்டாக இருந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே போன ஆட்களாக நீங்கள் இருக்கலாம். ஓகே. இவரை பொறுத்த மட்டும் தேர்ட் பார்ட்டி நீங்களோட ஈக்குவல் ஆகும். ஆக்சுவலி இது ஒரு போஸ்டோட மைண்டில் என்ன தாட்ஸ் வரும் ஆக்சுவலி உங்களை பற்றி? நீங்கள் ரொம்ப இன்னசென்ஸ்னு ஆக்சுவலி திங்க் பண்ணிட்டு உண்டு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் எத்தனையோ பேர் லைஃப்பில் கடந்து வந்திருக்கலாம். பட் உங்ககிட்ட இருக்கிற ஒரு இன்னசென்ஸ் இவர் வேறு யாரும் பார்த்துட்டு இல்லை. ஆக்சுவலி இவர் உங்களோட சைல்டிஷ் பிஹேவியராக இருக்கட்டும், உங்களோட கேரக்டராக இருக்கட்டும், அது இவர் அட்ராக்ட் பண்ணிட்டு உண்டு. ஸோ மேபி நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ உங்களோட ப்ளஸ் மைனஸ் ஆக்சுவலி இதெல்லாம் அந்த போது லேர்ன் பண்ணிட்டு உண்டு ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. அது ஆக்சுவலி இவரோட மைண்ட் செட்டில் என்ன, நீங்கள் இன்னசென்ஸ். ஓகே. நீங்கள் பாவம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் வெகுலி, நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி, நீங்கள் நல்லது மட்டும் தான் பண்ணுவீங்க, உங்களுக்கு உண்மையாக லவ் பண்ண தெரியும். இந்த மாதிரி ஆக்சுவலி ஒரு இன்னசென்ஸை அவங்கள பார்த்துட்டு ரிலேஷன்ஷிப்பில்.
ஓகே. ஸோ அதனால ஆக்சுவலி உங்களோட கேரக்டரை விட ரொம்ப அப்ரோச் பண்ணிட்டு வேறு ஒன்று நீங்கள் இன்னசென்ஸ் நீங்கள் ட்ரூ ஆக்சுவலி ட்ரூ ரொம்ப வெகுலி யாருக்கும் துரோகம் பண்ணது ஒரு கேரக்டராக இருக்கலாம். அது வேறு பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே. ஸோ அப்போ தேர்ட் பார்ட்டி ஒரு பக்கம் நீங்கள் அது ஏன் இவர் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிட்டு நீங்கள் இன்னசென்ஸ் நீங்கள் பாவம் ஆக்சுவலி மைண்டில் இவரோட மைண்ட் நீங்கள் பாவம். ஸோ அது ஆக்சுவலி வந்து இவருக்கு உங்களுக்கு பயங்கர இஷ்டம் உண்டு. பட் 2 சிச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உங்களே ஸ்டக் ஆகிட்டு இவருக்கு 2 ஆக்சுவலி இம்பார்ட்டன்ஸ் தான். 2 இவருக்கு 2 இஷ்டம் தான். பட் 2ல எதை சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகலை ஆக்சுவலி. கண்ணை கட்டி காட்டி விட்ட மாதிரி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியாமல் ஸ்டக் ஆகிட்டு நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஆக்சுவலி எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா ஆக்சுவலி இவருக்கு தெரியும் ஆக்சுவலி நீங்கங்கிறது ட்ரூ. நீங்கள் உங்கள் சைடு நியாயம் இருக்குது, என்ன சொல்கிறது, உங்கள் சைடு மிஸ்டேக்ஸ் இல்லை, நீங்கள் வந்து உண்மையான ஒரு அன்புக்காக போராடுறீங்க, உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு இவருக்கு ஆக்சுவலி தெரியும். பட் இவரோட ஃபேமிலியில் இருக்கிற பர்சன் எல்லாமே ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் இவருக்கு தெரியும் ஆக்சுவலி. நீங்கள் ட்ரூன்னு இவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் இவர் கண்ணு மூடிட்டு இவர் தேர்ட் பார்ட்டி பக்கம் நிட்டு. தேர்ட் பார்ட்டிங்கிறது மேபி இவரோட ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணாலும் அவங்கள நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம், அவங்கள நம்ம காட்டி கொடுக்க மாட்டோம், அவங்க பக்கமே நம்ம நிற்போம்ல. அதே மாதிரி இவருக்கு தெரியும் எஸ் உங்கள் சைடு உண்மை இருக்குது, நியாயம் இருக்குது, ஜஸ்டிஸ் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் இன்ஜஸ்டிஸாக நடந்துட்டு உண்டு. ஸோ நீங்கள் ஒரு நியாயத்தை போராடுறீங்க, இதெல்லாம் இவருக்கு தெரியும். பட் எல்லாம் தெரிஞ்சும் இவரோட ஃபேமிலி பக்கம் நின்றுட்டு உண்டு. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ், கொலையே பண்ணாலும் காட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால் இவருக்கு ஆக்சுவலி உங்கள் பக்கம் ஜஸ்டிஸ் இருக்குது, நியாயம் இருக்குதுன்னு தெரியும். இவருக்கு தெரிஞ்சும் இவர் ஃபேமிலி பக்கம் நின்றுட்டுன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆள் எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய டைமில் ஒரு ஆள் எஃபோர்ட் கொடுத்துட்டு இல்லை. ஓகே. ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அதில் நமக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வேணும். எஃபோர்ட்டுங்கிறது 2 பேரும் சேர்ந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத் கோயினாக போகும். ஓகே. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிற டைமில், எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய டைமில் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எனக்கு என்னோடய ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட கெரியர் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட ஹாப்பினஸ் இம்பார்ட்டன்ட், செல்ஃபிஷாக நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஜஸ்டிஸோ இல்லைங்க எந்த ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இவர் கொடுத்துட்டு இல்லை ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில். இவர் ஃபேமிலி பக்கம் நின்றுட்டு ஃபேமிலிக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு. ஸோ உங்களுக்கு இவர் ஆக்சுவலி எதுவும் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இம்மெச்சூரிட்டி எனர்ஜி நின்றுட்டு. எனக்கு நான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், எனக்கு ஃபேமிலியோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இம்பார்ட்டன்ட், இப்படி அவங்களோட சொந்த விஷயத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜீவிச்சுட்டு. ஆக்சுவலாக அவருக்கு தெரியும் நீங்கள் இன்னசென்ஸ், நீங்கள் ட்ரூன்னு எல்லாம் தெரியும். பட் இவரை பொறுத்த மட்டும் ஐ டோன்ட் கேர் நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த பர்சனை ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுறீங்க, இந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, இந்த பர்சனுக்காக எஃபோர்ட் கொடுக்குறீங்க, எல்லாம் ஆக்சுவலி இவருக்கு தெரியும். பட் இவரை பொறுத்த மட்டும் என்ன மைண்ட் செட் தெரியுமா, நீ என்ன லவ் பண்ணுறா, நீ என்ன நினச்சி அழுட, நீ என்ன நினச்சி கஷ்டப்படுறான்னா அது உன்னோட தலையெழுத்து நீ அனுபவ வேண்டும். நான் என்ன ஆக்சுவலி என்ன யாரை நம்ப சொன்னான், நீ என்ன நம்பினா நான் என்ன பண்ணுறதுக்கு, நீ என்ன லவ் பண்ண, என் மேலே ஆசையை வளர்த்துக்கிட்ட, என் மேலே ரொம்ப அட்டாச் ஆகிட்ட, நீ என்ன ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண. ஓகே. அது வா மிஸ்டேக், அது என் மிஸ்டேக் இல்லை. ஐ டோன்ட் கேர். எனக்கே ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், எனக்கே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி எனக்கு தெரியும் நீங்கள் ட்ரூன்னு தெரியும், நீங்கள் இன்னசென்ஸ் தெரியும். பட் இவர் கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர், செல்ஃபிஷான ஒரு கேரக்டர்னால இவர் இந்த ஜஸ்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவர் அந்த பக்கமே நின்றுட்டு. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இவர் பண்ணிட்டல ஆக்சுவலி. அது எனக்கு என்ன இதில் ஃபீல் ஆகுதுன்னா, ஸ்டார்டிங் இந்த பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. ஓகே. ஸ்டார்டிங்கில் இவரோட லைஃப்பில் நீங்கள் என்ட்ரான ஒரு டைம் இம்பார்ட்டன்ஸ் இவர் உங்களுக்கு கொடுத்துட்டு. தென் போக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் சைடில் சம்டைம் மைனஸ் இருக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணிட்டு மைனஸ் இங்கே கண்டுக்காம மறுபடியும் இந்த பர்சன் பக்கத்தில் இந்த பர்சன் எனக்கு வேணும் சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு நீங்கள் உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இவரோட சைடில் மிஸ்டேக் இருக்குது, இவர் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் மறுபடியும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை சேசிங் பண்ணிட்டு. ஓகே. நீங்கள் கண்டினியூஸாக சேசிங் எனர்ஜியில் போகக்கூடிய டைமில் இவர் உங்களுக்கான ஒரு வேல்யூவை என்ன சொல்கிறது, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு வேல்யூ கொடுக்குறதுக்கு இவருக்கு ஆக்சுவலி தோணிட்டு இல்லை. ஸோ நம்ம ரொம்ப அவைலபிளாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதனால அதோட வேல்யூ நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்லாம் நடந்துட்டு உண்டு ஆக்சுவலி.
எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் இந்த பர்சன் சொல்லிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த அடிக்ட் ஆகிறது, அட்டாச் ஆகிறது, ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது, ஒப்பாரி வைக்கிறது, இதெல்லாம் எனக்கு ஆக்சுவலி பிடிக்காது. நம்ம வேணால் ஃப்ரெண்டாக இருக்கலாம், லைஃப் லாங் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே, மேபி எல்லாரும் சொல்லும்போது ஒரு சிலருக்கு ஃப்ரெண்டாக இருந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிற பிறகும் இவர் உங்களை ஃப்ரெண்டுன்ற ரீதியை கொண்டு போயிட்டு உண்டு. ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம லைஃப் லாங் யாருக்குமே திரும்ப ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஷோராக இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் மைண்ட் கேம் கழிச்சிட்டு உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. அதே மாதிரி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகிட்டு வந்த பிறகு இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் இந்த ஒரு ட்ராமாஸ்க்கு பிறகு நீங்கள் உங்கள் லைஃப்பில் செல்ஃப் லவ்னா என்னென்னு படிச்சுட்டு உண்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பர்சன் ஸ்டார்டிங்கில் இந்த வைப்ரேஷனில் இருந்தாங்க, ஒரு இம்மெச்சூரிட்டி லெவலில் ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கோயிட் வித் ப்ளோ சுச்சுவேஷனில் கெரியரில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நின்றுட்டு உண்டுல, அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்களும் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. இப்போ நான் உங்களோட வைப்ரேஷனோட செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களோட கெரியரில் அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுறீங்க, கெரியருக்கு மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு, உங்களோட இன்ட்யூஷன் ஆக்சுவலி உங்களை பாசிட்டிவாக கெயின் பண்ணுது. கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு நல்லதாக சொல்லிக் கொடுக்குது. டோன்ட் வரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் உண்டு, ஒரு ஹோப் உண்டு. பட் நவ் நீ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். உன்னோட மைண்டை நீ வேறு இதில் டைவெர்ட் பண்ணு. இல்லைங்க உன்னோட ஃபீலிங்ஸ் ஆக்சுவலி உன்னோட மைண்டு வேறு இதில் நீ டைவெர்ட் பண்ணாதான் கெரியரில் நீ ஃபோக்கஸ் பண்ணும்போது உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் டிட்டாச்மெண்ட்டுக்கு நீ வர முடியும். நீ ஃபுல்லாக இந்த ஒரு போஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீ எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸோ அவுட்கமோ கிடைக்காது. உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு பாசிட்டிவாக கெயின் பண்ணலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி டிட்டாச்மெண்ட் நீங்கள் நிற்கிறீங்க. கோயிட் வித் ப்ளோ சுச்சுவேஷனில் போவோம். எப்படி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் உண்டு, எப்படி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் உண்டு. பட் நவ் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போவோம். நம்ம எதையே நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிக்க வேண்டாம். சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போவோம். ஓகே, பட் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நம்ம ஹாப்பியாக வச்சுக்குவோம். ஓகே, இன்னைக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் நாளைக்கு நமக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளை ஹர்ட் ஆக்கக்கூடாது, ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளை டவுன் ஆக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே நம்மளோட வைப்ரேஷனில் இருக்கணும், எப்பவுமே நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும். அந்த சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, கோயிங் வித் ப்ளோ சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கீங்க, பயங்கரமாக மைண்டை டைவெர்ட் பண்ணி கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அடித்து பொடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது, எல்லாம் நடக்க வேண்டிய டைமில் கரெக்டாக நடக்கும். பட் நவ் நம்ம ஹாப்பியாக இருக்கும், ஹாப்பியாக இருப்போம், நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஓகே, எல்லாம் நடக்கக்கூடிய டைம் நடக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், டிப்ரெஷன் ஆக வேண்டாம். அடித்து பொடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணும். எல்லாம் நடக்க வேண்டிய டைம் கரெக்டாக நடக்கும். உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு ஆக்சுவலி, அது உங்களோட இன்ட்யூஷன். உங்களுக்கு மேபி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணனால உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு கெயின் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு கண்டிஷனிங் எனர்ஜியாக நீங்கள் நிற்கிறீங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் வேணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப் வேணும். ஸோ நான் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும். அப்போ நான் என்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணால் தான் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அப்படின்னா ஷோராக தான் அதை நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு நேற்று வரைக்கும் நான் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு இம்மெச்சூரிட்டி லெவலில் நின்றுட்டு இன்னசென்ஸாக நின்றுட்டேன். ஆக்சுவலி இன்னசென்ஸாக நின்றனால தான் எனக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காம போயிடுச்சோ. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மட்டும் நல்லவங்களா இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியாதுங்க. வேர்ல்டு நல்லவங்களா இருக்கணும். நம்ம மட்டுமே இங்கே எமோஷனலாக இருக்கும், நம்ம மட்டுமே இங்கே நல்லவங்களா இருக்கும். பட் ப்ராக்டிக்கல் என்ன பண்ண போகிறீங்க? நீங்களும் செல்ஃபிஷாக மாறினா நீங்கள் எதிர்பார்க்குற சக்ஸஸ் கிடைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் அதை படிச்சுட்டு ஆக்சுவலி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் வேணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் வேணும். அப்போது நேற்று வரைக்கும் நான் ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆக்ஷன் எடுத்தேன், எஃபோர்ட் கொடுத்தேன். அப்போ அந்த சைட் அந்த டைம் நீ திரும்பி கூட என்ன பார்த்துட்டு இல்லை, நீ ஒரு ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே, பட் நான் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறது கிடையாது, எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நான் கொடுத்தே இல்லை, எதை அக்செப்ட் பண்ணல. அந்த டைமில் உனக்கான ஒரு டைம் முடிச்சு போச்சு, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. ஓகே, அந்த நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நமக்கு அது ப்ரீசியஸான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த டைம் நான் எஃபோர்ட் கொடுக்குற ஒரு டைமில் நீ எஃபோர்ட் கொடுத்து தான் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியாக ஒரு லைஃப்பை ஜீவிச்சுட்டு போய் சூப்பராக இருந்துக்கலாம். ஓகே, பட் அந்த ஒரு மூமெண்ட்டை மறுபடியும் லைஃப்பில் நான் கொடுக்க மாட்டேன்.
நான் ஒரு டைம் உனக்கு நான் அவைலபிளாக இருந்தேன், ஆனால் அந்த டைம் நீ என்ன இக்னோர் பண்ண. இப்போ நான் உனக்கு அவைலபிள் இல்லை, நான் வேணா நீ வா. ஓகே, நான் வேணா நீ வா. அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு என்னோட ஸ்நேகிங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமாக இருந்தீங்க. என்னோட நான் வேணிங்க நீ வா. அந்த ஒரு அது வந்த என்ன சொல்கிறது, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் நீ ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்குறதா இருந்தால் நீ வா. நீங்கள் சில குவாலிட்டிஸ் நீங்கள் வச்சுருண்டு. இனிமேல் இந்த ஒரு பர்சன் நம்மக்கிட்ட இந்த மாதிரி இருக்கணும், இதெல்லாம் இல்லைங்க நீங்கள் வேண்டாம் வந்துட்டு. நீ இல்லாட்ட நல்லா ஹாப்பியாக ஜீவிக்க முடியும். நான் அதை படிச்சுட்டு. யாருமே இல்லாட்ட நல்லா ஹாப்பியாக ஜீவிக்க நான் படிச்சுட்டு. ஸோ இந்த வைப்ரேஷன் யாரும் நிற்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அப்படி இல்லைனா என்னைக்கு இந்த வைப்ரேஷன் நீங்கள் வர்றீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, நான் இப்போ சொல்கிற விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரிஜினல் குவாலிட்டிஸ் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். நமக்குள்ள ஈகோ இருக்கும், ஆட்டிட். நம்மளோட ஒரிஜினல் கேரக்டரை நம்ம அம்மா கிட்ட போய் கேட்டால் தெரியும். ஏன்னா நம்மளோட ஒரிஜினல் கேரக்டரை நம்ம வீட்டில் காட்டியிருப்போம். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட ஒரிஜினல் குவாலிட்டிஸ். பட் நமக்கு ரிலேஷன்ஷிப்னு வரும்போது நம்ம அந்த ஒரிஜினல் கேரக்டரை நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஆசை வருது, மோகம் வருது. ஸோ நம்மளோட ஒரிஜினாலிட்டி அந்த இடத்துல நம்ம ஹைட் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஏற்ற மாதிரி மாறி அடிக்ட் ஆகிறோம். ஸோ இதனால தான் நமக்கு அந்த இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகுது. ஓகே, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஓவர் அடிக்ட் ஆகும்போது, ஓவர் அட்டாச் ஆகும்போது, உங்களுக்கு ஓவர் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், மோகம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டைமில் உங்கள் ஒரிஜினாலிட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இழந்து போயிடுறீங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஆசைன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டைமில் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த இடத்துல போகுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிட்டே இருக்காங்க. பட் உங்களோட ஒரிஜினாலிட்டி உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க தெரியும். உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் உங்கள் ஒரிஜினாலிட்டி காட்டிருப்பீங்க. உங்கள் கோவம், அவங்களோட ஈகோ, ஆட்டிடியூட், பிடிவாதம் எல்லாத்துக்கும் அதுதான் உங்கள் ஒரிஜினாலிட்டி. எந்த சுச்சுவேஷனும் உங்களோட ஒரிஜினாலிட்டி விட்டு கொடுக்காதுங்க. நமக்குன்னு ஒரு பவர் இருக்குது, நம்மளோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கேரக்டருக்கு அனுசரித்து நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்க வரதான் வரட்டும், இல்லைங்க வேண்டாம். அப்படி உங்களுக்கானவங்களாக இருந்தால் கரெக்டாக அந்த ஒரு கேரக்டரை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஒரிஜினாலிட்டி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அது உங்களுக்கானவங்க கிடையாது ஆக்சுவலி. தென் இவரோட எனர்ஜி என்ன கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இவர் அட்டாச்ட் ஆகிட்டுண்டு. எஸ் அஃப்கோர்ஸ் இவர் வேறு யாரு கூட இவருக்கு லைஃப்பில் அட்டாச்ட் ஆகிட்டு இல்லை, பட் இவருக்கு கூட அட்டாச்ட் ஆகிட்டுண்டு. என்ன சொல்கிறது, அது மேபி நீங்கள் இன்னசென்ஸாக இருக்கலாம். இவர் ஏதோ ஒரு வகையில் உங்களை கூட அட்டாச்ட் ஆகிட்டு, இவர் சொன்னாலும் சரி சொல்லட்டும், இவர் அட்டாச்ட் ஆகிட்டுண்டு ஆக்சுவலி. அதனால தான் உங்களை விட்டு ஓடிட்டுன்னு நான் கூட சொல்லுவேன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் பயந்து ஓடிட்டுன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் நம்ம தோற்று போயிடுவோம், நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுமோ, நம்மளை அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களோ, நம்ம அடிக்ட் ஆகி போயிடுமோ, நம்ம அட்டாச்ட் அந்த ஒரு பயத்தில் உங்களை விட்டு ஓடிட்டு நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி. ஏன்னா இவர் உங்களோட கேரக்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு உண்டு இவருக்கு ஆக்சுவலி. ஓகே, தென் இவர் உங்களை கரண்ட் சுச்சுவேஷன் மிஸ் பண்ணாங்கிட்ட அப்கோர்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஆக்சுவலி ஸ்டேசிங்கை ஸ்டாப் ஆகிட்டு உண்டு, எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நீங்கள் கால் பண்ணல, மெசேஜ் பண்ணலாம், நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணி கெரியரில் பயங்கரமாக க்ரோ பண்ணுறீங்க ஆக்சுவலி நீங்கள். ஸோ இவர் உங்களை மிஸ் பண்ணுறாரு ஆக்சுவலி, மிஸ் பண்ணுறாரு. பட் ஆளுக்கு ஈகோ நம்ம சொல்லலாம், ஈகோ ஆட்டிடியூடு. ஓகே, நம்ம போய் கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகி போயிருமே. ஏன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் ஒருபோது நம்ம பண்ணவே இல்லையே. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு பர்சனுக்கு நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணி என்னென்னு கேட்டிருக்கலாம். பட் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஃபேமிலிக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துருந்தோம். பட் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு நாள் நம்ம ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணலையே. இப்போ எந்த மூஞ்சை வச்சுட்டு அங்கே போய் நிற்கிறது நம்ம, இல்லை எந்த மூஞ்சை வச்சுட்டு போய் கால் பண்ணுறது, இல்லைங்க மெசேஜ் பண்ணுறது, போனால் நம்மளை இக்னோர் அவங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கனால இவரோட மைண்ட் இருக்க தாட் என்ன அப்படின்னா, போனால் நம்மளை இக்னோர் பண்ணிவிடுவாங்களோ, நம்மளும் ஒருத்தவங்க இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா அது அந்த தாட்டாக ஆக்சுவலி நம்மளை இக்னோர் நம்ம தோற்று போயிடுமோ, நம்மளை இக்னோர் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்களா அந்த வேர்ல்டில். ஓகே, ஸோ அதனால ஆக்சுவலி ஆள் உங்கள் சைடில் என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஆள் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, அடிச்சு பொழு அதெல்லாம் ஆள் பார்த்துட்ருக்காரு. ஆனால் ஆளுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஈகோ, ஆட்டிடியூட் தெரியும். நம்ம ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணலை. இன்னைக்கு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு போகிற டைம் அவங்க நமக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணுறது. ஏன்னா இவர் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும்ல. ஓகே, ஸோ அதுதான். ஓகே, இதே விஷயம் இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹோம்லி வைப்பு ஃபீல் ஆகுது ஆக்சுவலி. ஏன்னா இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி ஃபோர்த் பார்ட்டி இந்த சுச்சுவேஷன் இவருக்கு மாட்டிகிட்டு இருந்தாலும் இவருக்கு ஒரு ஹோம்லி வைப் இவருக்கு உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. இவரை பொறுத்த மட்டும் நான் இவருக்கு பொறுத்த மட்டும் உங்ககிட்ட எப்படின்னா இவருக்கு உங்ககிட்ட இண்டிபெண்டாக இருக்கலாம், எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஒன்லி இவரோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவரை பொறுத்த மட்டும் உங்ககிட்ட இவராக இருக்கலாம். வேறு யார்கிட்ட இவரால் இந்த மாதிரி நிற்க முடியாது, ஜட்ஜ் பண்ணுவாங்க. வேறு யார்கிட்ட இவர் இந்த மாதிரி இருந்தால்
நீ தப்பா பண்ண அப்படி ஜட்ஜ் பண்ணுங்க. பட் உங்ககிட்ட இவர் ஆக்சுவலி எப்படி வேணும் நினைக்கலாம். ஏன்னா இவருக்கு உங்க கூட ஒரு ஹோம்லி வைஃப் ஃபீல் ஆகுது. இவர் ஆக்சுவலி என்ன சுச்சுவேஷனை மாட்டிட்டு இருந்தாலும் இவர் கட்டாயம் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் சுச்சுவேஷனை மிஸ் பண்ணுறாங்க. ஒரு பயம் உண்டு ஆக்சுவலி. நீங்கள் இடிக்கக்கூடிய ஹை வைப்ரேஷனை கண்டு இவருக்கு ஒரு பயம் உண்டு. தோத்து போயிடுமோ, தோத்துட்டோமோ, அந்த ஒரு பயம் உண்டு ஆக்சுவலி. கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்ன ரிலேஷன்ஷிப்பை இவர் சரண்டர் பண்ணிட்டு உண்டு யூனிவர்ஸ் கிட்ட. ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே இப்போ ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, உண்மையான ஒரு லவ் வர தொடங்கிட்டு உண்டு இவருக்கு. நேற்று வரைக்கும் உங்கள் மேலே ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் இவர் அதை இல்லை அப்படின்னா இப்போ நான் இவருக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் வந்துட்டு உண்டு. ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு. பட் ஆளுக்கு ஹைடிங் ஆகும். ஹைடிங் மீன்ஸ் ஆளுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்கறதுக்கு ஸ்ட்ரென்த்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் ஃபீலிங்ஸ் எமோஷனும் அவங்க சப்ரஸ் பண்ணாங்க. பட் ரிலேஷன்ஷிப்பை சரண்டர் பண்ணிட்டு உண்டு, யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு, லெட்கோ பண்ணிட்டு உண்டு. ஏன் அப்படின்னு இவரை பொறுத்த மட்டும் ஒரு டைம் நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிச்சு, எல்லாமே ஒரு ப்ரீசஸாக இருந்துச்சு. ஆனால் அந்த டைம் நான் ஒன்று எஃபோர்ட் கொடுத்துருந்தேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிருக்கு. பட் அந்த டைம் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எஃபோர்ட் கொடுக்கல. இப்போ அதுக்கான ஒரு டைம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அதே சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வராது. எஸ், நான் என் லைஃப்பில் தப்பு பண்ணியிருக்கேன், நான் அதை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டேன். எல்லாம் காட் பார்த்துக்கிட்டோம். எல்லாத்தையும் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு டோட்டலாக இவர் ஆக்சுவலி டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணி எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டோம். என் லைஃப்பில் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், மைனஸாக இருக்கட்டும், எல்லாம் அவன் பார்த்துக்கட்டும். அவன் எனக்கு எதை கொடுக்குறானோ அதை நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். நேற்று வரைக்கும் நான் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியானு. ஓகே, நான் என் லைஃப்பில் யூனிவர்ஸ் எனக்கு எதை தராங்களோ அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியானு. ஓகே, பட் நான் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ போகிறேன். என் லைஃப்பில் கோயிங் வித் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் போகிறேன். ஓகே, கம்யூனிகேஷன் பண்ணவருக்கு ஆக்சுவலி ஒரு தாட் உண்டு. பட் ஆளுக்கு அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சிலவங்களுக்கு கம்யூனிகேஷன் நமக்கு பாசிபிள் ஆகும். 2 ஹவர்ஸ்லேயோ 2 வீக்ஸ்லேயோ 2 டேஸ்லேயோ கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். நமக்கு கம்யூனிகேஷன் கார்டு வந்துட்டு இவர்கிட்ட ஒரு காலோ ஒரு மெசேஜோ பாசிபிள் ஆகும். சில விஷயங்கள் இவர் ஆக்சுவலி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் உன்னை விட்டுட்டு எவ்வளோ தூரம் ஓடினாலும், நான் அட்டாச் ஆகக்கூடாதுன்னு நினச்சாலும், பவுண்ட்ரி செட் பண்ணாலும், எனக்கு வந்து உன் கூட ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு ஃபீல் ஆகுது, உன் ஹோம்லி வாய்ப்பு ஃபீல் ஆகுது, மற்றவங்க கிட்ட இருக்கிற மாதிரி உங்ககிட்ட என்னால் இருக்க முடியல. சில விஷயங்கள் இவர் ஆக்சுவலி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இப்போ நான் அவளோட மைண்ட் என்ன தாட்டு தெரியுமா, சுச்சுவேஷன் எப்படி போகுதோ இப்போ மேபி நம்ம பண்ண தப்புக்கு இப்போ நம்ம கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு டைம் எல்லாமே நமக்கு நல்லபடியாக அமைச்சது, அந்த டைம் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போயிட்டோம். இப்போ அதே மாதிரி இல்லை. ஆக்சுவலி இப்போ நீங்கள் அவைலபிள் இல்லை. ஒரு டைம் நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்க, நவ் நீங்கள் அவைலபிள், பட் நீங்கள் காட்டிக்கலை. ஓகே, அதுதான் உங்களோட ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் இப்போ ஆளை பொறுத்த மட்டும் இப்போ நம்ம போனால் கரெக்டாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ சுச்சுவேஷன் எப்படி போகும் அதுக்கேற்ற மாதிரி போகணும். பெயின் அனுபவிக்கிறாங்க, பயங்கர பெயினாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஒரு சுச்சுவேஷனை ஏற்றுக்க ரெடியாகணும். நான் என் தலையெழுத்து ஏற்றுக்க ரெடியான இந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக நான் அதை ஏற்றுக்க ரெடியான என் லைஃப்பில் வலி, வேதனை, மரணம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணதுக்காக ரெடியானு. நான் இந்த ஒரு கர்மாவை அனுபவிக்க நான் அனுபவிக்கிறேன். அப்போ தான் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எனக்கு புரியும். இப்போ இவருக்கு அது ஆக்சுவலி புரியுது, புரியாமலாம் இல்லை, புரியுது. ஓகே, பட் இவர் உங்ககிட்ட வர்றதுக்கு ஈகோ, ஆட்டிடியூட், ஒரு தோற்று போயிட்டு ஒரு பயத்தில் இருந்தாங்க அப்படின்னா ஷோராக இவர் உங்ககிட்ட என்ட்ராவார். இவர் ஆக்சுவலி இவரோட மைண்ட் செட்டில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, தப்பு மிஸ்டேக் ஏமால கட்டாயம் நான் ஆக்ஷன் எடுப்பேன். அந்த ஒரு தாட் இவருக்கு உண்டு. ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பார் கிட்ட ஷோராக ஆக்ஷன் எடுப்பார். இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை நேற்று வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எஃபோர்ட் கொடுக்கல, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது. நான் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கமோடு பார்க்குறாங்க. இதனோட ஃப்யூச்சர், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஹோப் உண்டு, ஒரு பாசிட்டிவாக ஒரு நியூ விஸ்டனோட இந்த ரிலேஷன்ஷிப் இவர் நோக்குறாரு. ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட் கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, 7 டேஸ்லேயோ 7 வீக்ஸ்லேயோ 7 ஹவர்ஸ்லேயோ உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் இல்லைங்க 7 மந்த்ஸ்லேயும் இவர்கிட்ட ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இவர் ஆக்ஷன் எடுப்பார். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட வரதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஈகோ, ஆட்டிடியூடில் தோற்று போயிடுமா இவர் நின்னாலும் ஸோ ஷோராக இவர் ஆக்ஷன் எடுப்பார். இவர் கொஞ்சம் ஹீல் ஆகிற டைமில் இவர் ஆக்ஷன் எடுப்பார். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அப்படின்னா உங்களை நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ். யாராவது கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷனோ, இன்னர் ஒர்க்கோ, மெடிடேஷனோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வெரி குட். அது ரொம்ப அட்ராக்ட் ஆகுது நமக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்கம் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கும். ஓகே, பட் நீங்கள் இருக்க வேண்டியது ட்ரஸ்ட்டு, ஃபேஷியல்ஸ். ஓகே, ஃபேஷியல்ஸாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருங்க, பீஸாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே,
ஓகே தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் 222 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 222 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், ஓகே. தென் இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி, பிப்ரவரி, மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண மந்தோ லாஸ்ட்டு மீட் பண்ண மந்தோ பேசிஸான ஏதாவது நாட்கள் நடந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.